ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு அந்த சங்கிலி கருப்பை வேட்டைக்காக போலான்னு போகும்போது ட்ரெயின்ல இழுத்து விட்டுறான் அந்த சக்திமான். அந்த ட்ரெயின் வந்து சங்கிலி கருப்பனை அடிச்சா இல்லையான்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ராத்திரி 12 மணி ஆனனால சங்கிலி கருப்பன் வேட்டைக்கு போறதுக்கான நேரம். அப்பதான் சங்கிலி கருப்பு வேட்டைக்கு கிளம்பினாரு. நான் வேட்டைக்கு போறேன், எல்லாரும் வழி விடுங்க, வேட்டைக்கு கிளம்ப போறேன்டா, போறேன், எல்லாரும் வழி விடுங்க. ஏய் கருப்பு சத்தியமான், அங்க பாரு சங்கிலி கருப்பன் வேட்டைக்கு போறான், இதுதான் நம்ம டைம், இப்ப அவனை ஏதாவது பண்ணணும், வா போலாம். அப்படியே விடிஞ்சிருச்சு. அப்படியே சிவபெருமான் எந்திரிச்சு பார்த்தாரு. என்னது சங்கிலி கருப்பை காணோம். நைட்டு வேட்டைக்கு போன சங்கிலி கருப்பு 3 மணிக்கு திரும்பி வந்திருக்கணும். இப்ப மணி 6 ஆகுது, எங்க காணோம்? கருப்பசாமி எல்லாம் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம சங்கிலி கருப்பு வேட்டைக்கு போன சங்கிலி கருப்பை காணோம். என்ன சிவபெருமான் சொல்றீங்க? வேட்டைக்கு போன சங்கிலி கருப்பை காணாமா? அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது கடவுளே. சிவபெருமானே, ஒருவேளை அந்த சத்தியமானுக்கு ஏதாவது பண்ணிருப்பானோ? எனக்கு அந்த சந்தேகம் தான் இருக்கு. சிவபெருமான் நம்ம சங்கிலி கருப்பட்ட சக்தி இருக்குல்ல, அதை வச்சு அவர் சமாளிச்சிருப்பாருல்ல. அப்படி கிடையாது, அந்த சங்கிலி இருக்கிற வரைக்கும் தான் சங்கிலி கருப்புக்கு சக்தி. என்ன சொல்றீங்க? அப்படியா? வாங்க உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பட்டாசு பூதம் வந்துச்சு. சிவபெருமானே, அங்க சங்கிலி கருப்பு சக்தி அந்த நிலையில அந்த ஊர் எல்லையில கிடக்குறாரு, சீக்கிரம் வாங்க. அப்படியா? வாங்க உடனே போலாம். கருப்பசாமி வந்தாரு. சங்கிலி கருப்பு தம்பியே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் தொடலான்னு தொட்டாரு. தொட்டவனே டம்முன்னு தூக்கி வீசிருச்சு. எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. பின்னாடியே சிவபெருமானும் வந்து சேர்ந்தாரு. யாரும் சங்கிலி கருப்பை தொடாதீங்க, கையில பாருங்க சங்கிலி இல்ல, அப்ப அவருக்கு சக்தி இல்ல, அப்பனா அவருக்கு மதம் பிடிச்சிருக்கு, யாராவது தொட்டீங்கன்னா அவங்க தூக்கி வீசப்படுவீங்க. என்ன நடந்துச்சுன்னு நானே பாக்குறேன். அப்பதான் சிவன் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாரு. நைட்டு சங்கிலி கருப்பு சாமி வேட்டைக்கு போறதுக்காக காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாரு. ஊர் எல்லை தாண்டி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் பின்னாடியே அந்த சக்திமான் 2 பேரும் வந்தானுங்க. கருப்பு சக்திமான், சங்கிலி கருப்பு சாமி அந்த ஊர் எல்லை தாண்டிட்டான், இதுதான் நமக்கு சரியான தருணம். இந்த காட்டுக்குள்ளதான ஒரு மதம் பிடிச்ச யானை ஒண்ணு இருக்கு, அதை அவன் பக்கம் திருப்பிடுவோம், வா. அந்த காட்டுக்குள்ளதான் மதம் பிடிச்ச யானை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு கிடந்துச்சு. அந்த யானை கண்டுபிடிச்சாச்சு, இங்க பாரு. இது இப்போ ஒரு கல்லை தூக்கி அது மேல போடு. கல்லை தூக்கி அந்த யானை மேல போட்டவனே அந்த யானை ஜம்முன்னு பொறுமிக்கிட்டு எந்திரிக்குது, பின்னாடியே துரத்துது. வா வா, ஓடல, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடிக்கிட்டே இரு, அந்த யானை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கு. அப்பதான் கருப்பசாமி அதே வழியில வந்துகிட்டு இருந்தாரு. அந்த யானை எதிர்த்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இந்த யானை வழக்கமா வழியில போகாம அந்த கருப்பசாமி வழியில வந்து டம்முன்னு கருப்பசாமி டாட்டி வாங்கிருச்சு. என்னடா அது? அந்த பலம் வாய்ந்த அந்த காட்டு யானையை அந்த கருப்பசாமி ஒரே கையில அடிச்சு தூக்கிட்டானே. இவன் சாதாரணமானவன் இல்ல, இவனுக்கு வேற வழி யோசிக்கணும். அப்பதான் அந்த காட்டுக்குள்ள தொலைனானுங்க. இங்க பாடுறா, மஞ்சனத்தி பூ இருக்கு, இந்த மஞ்சனத்தி பூவை போட்டு அவன் மயங்கிடுவான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், வா போலாம். அந்த பூவை பொறிச்சு அந்த சங்கிலி கருப்பு வர வழியில அந்த மஞ்சனத்தி பூவை போட்டுறானுங்க. கருப்பசாமி மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. நடந்து வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த மஞ்சனத்தி பூவை போட்டிருக்காங்க, அதை முதிச்சிட்டாரு. அப்படியே காட்டுக்குள்ள மயங்கிட்டாரு. அங்க பாரு, சூப்பர், அந்த சங்கிலி கருப்பு வாங்கிட்டான், சீக்கிரம் அவனை உள்ள இருந்து வெளியே ஏடு. சங்கிலி கருப்பு உள்ள இருந்து அப்படியே வெளியே தூக்குனாங்க. இவங்கிட்ட இருக்கிற இந்த சக்திக்கு காரணமே அந்த சங்கிலி தான், அந்த சங்கிலியை புடுங்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கிலி கருப்புல இருந்து சங்கிலியை புடுங்கிட்டானுங்க. சங்கிலியை கழட்டியாச்சு, இனிமேல் அவனுக்கு சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டானுங்க. இதெல்லாம் தான் நைட்டு நடந்திருக்குது. அப்பதான் திடீர்னு அந்த சங்கிலி கருப்பு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சாரு. என்ன பாக்குறீங்க, சீக்கிரம் வாங்க, அவர் பின்னாடி போலாம், அவர் மதம் முடிச்சு போய்கிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்படின்னு சொன்னவனே வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்தாங்க. ஐயா சங்கிலி கருப்பு சாமி, நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்களா? உங்களை நாங்க வணங்குறோம். சங்கிலி கருப்பு மதம் பிடிச்சிருக்கிறதுனால அவங்க டம்முன்னு அடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் ஆகல, பாட்டியமா உங்களுக்கு ஒன்றும் ஆகல, எப்படியாவது நான் என் சக்தியை வச்சு உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் சக்தியை வச்சு அந்த பாட்டியை காப்பாத்தினாரு. ஹனுமான் இப்படியே போயிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாரு சங்கிலி கருப்பு. சீக்கிரம் அந்த சங்கிலியை கண்டுபிடிச்சு எப்படியாவது சங்கிலி கருப்பிட்ட கொடுக்க ஆகணும். ஆமா கரெக்ட், கருப்பாய மேல போய் இமிடியேட்டா ட்ரெயின் நிப்பாட்ட சொல்லுங்க, போங்க. ஓகே சிவபெருமானே, நான் போய் சொல்லிட்டு அதை உடனே நானே போய் ட்ரெயினை நிப்பாட்டுறேன். சங்கிலி கருப்பு, இங்க பாரு உன் செயின், பின்னாடியே வாடா. சங்கிலி கருப்பு அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. செயினை குர்ரா. சிவபெருமானே, அங்க பாருங்க, அவன் எங்க போறானே கண்டே பிடிக்க முடியல. எதுக்கு வடக்கு எல்லைக்கு போய்கிட்டு இருக்கான்? வடக்கு எல்லையில என்ன இருக்கு? அது ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கு. ஆமா சிவபெருமானே, உங்க இந்த நேரத்துல அங்க இருந்து ஒரு ரயில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ரயில்ல அந்த சங்கிலி கருப்பனை மோத விட போறாங்கன்னு நினைக்கிறேன். சங்கிலி கருப்பனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சிவபெருமானே வாங்க போலாம். ஹனுமான், நீ போய் உடனே ட்ரெயினை நிப்பாட்டு, நான் போய் அந்த செயினை கொண்டுட்டு வர முயற்சியில் ஏற்படுறேன். அவன் நினைச்ச மாதிரியே அந்த ரயில் ரோடுக்கு தான் போனாவன். ஓஹோ, வா வா வா, ரயில் வந்துகிட்டே இருக்கு. சங்கிலி கருப்பும் பின்னாடியே அந்த ரயில் ரோடுகிட்ட போயிட்டாரு. தூரத்துல ரயில் வந்துகிட்டு இருக்கு, அது முன்னாடி சங்கிலி கருப்பு நின்றுட்டு இருக்காரு. சங்கிலி கருப்பா, வா 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 வா.
கிட்ட வந்துருச்சு ட்ரெயின். மெதுவா நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது சங்கிலி கருப்பு முன்னாடி. அப்பதான் ஹனுமான் மேல இருந்து குதிச்சாரு. ஏய் நிப்பாட்டுங்கடா ட்ரெயினே. ஏய் லோக்கே பைலட் நிப்பாட்டு, தயவு செய்து ட்ரெயின் நிப்பாட்டு. சிவபெருமானே எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல, ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் இமிடியேட்டா ரயில நிப்பாட்டுங்க. ரயில் தண்டவாளத்துல சங்கிலி கருப்பு நிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றீங்க? ஆல்ரெடி அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு இங்க இருந்து. கிளம்பிருச்சா? கருப்பசாமி பின்னாடியே ஓடியாராரு ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லி. நிப்பாட்டுங்க, ட்ரெயினை நிப்பாட்டுங்க. கிட்ட வந்துருச்சு ட்ரெயின். சிவபெருமான் ட்ரெயினை தாண்டி முன்னாடி வேகமா போய் கருப்பசாமி முன்னாடி நின்ட்டாரு. சங்கிலி கருப்பு இந்தாங்க செயின், இந்த செயின் எடுத்துக்கிட்டீங்க, உங்க செயின் கிடைச்சிருச்சு, தயவு செய்து ரயில் தண்டவாளத்துல கீழே இறங்குங்க. செயின் போட்டதுக்கு அப்புறமும் சங்கிலி கருப்பிட்டு இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. கருப்பசாமி என்னாச்சு? ஏன் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டேங்கிறீங்க? வாங்க போலாம். இது ஏன் செயினே இல்லடா, போடா அப்படின்னு சொல்லி சிவபெருமானையா தட்டி விட்டாரு. சிவபெருமானே என்னாச்சு? ஹனுமான், அந்த சக்திமான் என்கிட்ட கொடுத்த செயின் போலி செயின், உண்மையான செயின் அவனுள்கிட்ட தான் இருக்கும். என்ன சிவபெருமானே சொல்றீங்க? அப்பனா நம்ம இனிமேல் நம்ம சங்கிலி கருப்பு காப்பாற்ற முடியாது. டம்முன்னு மூடினா சங்கிலி கருப்பு தூக்கி வீசிடுவாரு. நம்ம காப்பாற்ற வேண்டிய சங்கிலி கருப்பு இல்ல, அந்த ட்ரெயின்ல இருக்கிற மக்களை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சங்கிலி கருப்பு மேல டம்முன்னு ட்ரெயின் போகும்போது ட்ரெயின் தூக்கி வீசிருச்சு. சங்கிலி கருப்பு அப்படியே நின்னாரு. ட்ரெயின் விழுந்துருச்சு. சீக்கிரம் இந்த ட்ரெயின் இருக்கிற மக்களை எல்லாம் எல்லாத்தையும் காப்பாத்துங்க ஹனுமான், நான் உடனடியா போய் உண்மையான செயினை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். சங்கிலி கருப்பு அகோரமா அந்த செயினை குழவிட்டு இருந்தாரு. என் செயினை கொடுங்கடா, என் செயின் எங்க எங்க காணோம், விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன், இந்த ட்ரெயினை அப்படியே கமுத்தி போட்டுருவேன், செயின் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆபத்து. ஒவ்வொரு செயினா சங்கிலி கருப்பு புரட்டி புரட்டி போட்டாடு. மறுபுறம் சிவபெருமான் போய் அவனுக்கு அந்த சக்திமான டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. டேய் ஒழுங்க மரியாதை அந்த செயினை குடுறா. சிவபெருமானே என்ன அடிச்சிடாதீங்க, இந்தாங்க அந்த செயின், இந்தாங்க வச்சுக்கோங்க. அந்த செயினை சிவபெருமான் வாங்கிட்டு போயிட்டாரு. டேய் முட்டாள், ஏன்டா அந்த செயினை கொடுத்த? ஏய் கொடுத்தது போலி செயின், இங்க பாரு பின்னாடி புதற்குள்ள ஒளி வச்சிருக்கேன். அந்த செயினை ஒளி வச்சுக்கிட்டு அவனு அந்த சத்தியமான் 2 பேரும் நின்றுட்டு இருந்தானுங்க. அப்பதான் நம்ம கடம்பையான அந்த செயினை தேடி வந்துட்டு இருந்தான். அவனுக்கு 2 பேர் பின்னாடி நிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா அந்த செயினை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சான். அங்க பாரு நம்ம சங்கிலியை அவன் தூக்கிட்டு போறான், சீக்கிரம் சங்கிலியை போடுங்க. ஒரு கட்டை எடுத்து வேகமா அந்த யானை மொத்த வீசிட்டான். சிவபெருமானே இந்தாங்க சங்கிலி. இந்த சங்கிலி தூக்கி சிவபெருமான்ட்ட போட்டாரு. ரொம்ப நன்றி கடம்பா, உடனே நான் சங்கிலி கருப்பிட்டு கொண்டு போறேன். அங்க இருந்து சங்கிலி கருப்பு தூக்கிட்டு போனாரு. விட்டு அம்புனால டம்முன்னு போய் அந்த யானை மேல அடிச்சிருச்சு. சங்கிலி கருப்பு இங்க பாருங்க உங்க செயின், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்கிலியை தூக்கி வீசிட்டாரு. அந்த சங்கிலியை அப்படியே போய் நம்ம சங்கிலி கருப்பு மேல விழுந்துருச்சு. என் சங்கிலி கிடைச்சிருச்சு, என் சங்கிலி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மயங்கிட்டாரு. கொஞ்சம் கழிச்சு எந்திரிச்சாரு. என்ன மன்னிச்சிடுங்க சிவபெருமானே, சங்கிலி இல்லாததால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். பரவாயில்ல சங்கிலி கருப்பா, உடனடியா போய் அந்த அரக்கன்களை அழி, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் பெட்டிகள் எல்லாம் தூக்கி நேரானே பாத்தி வை. அந்த சங்கிலி கருப்பு நேரடியா அங்க இருந்து கிளம்பி அந்த சக்திமான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ஏய் ஏன் சங்கிலியாடா அப்படிங்கிறீங்க, இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சத்தி எல்லாம் விட்டு அந்த சக்திமான் 2 பேர்த்தையும் கொண்டுட்டாரு. திரும்பி வந்து ரயில் பட்டி எல்லாம் நேரா எடுத்து வச்சாரு. பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.